வேடமலைக்கு மேலே எழுந்தருளிக்கக்கூடிய பெருமானே, ஸ்ரீமன் பெருந்தேவி தாயாருக்கு கேள்வனே, அம்புஜலோச்சன தாமரை கண்ணனே, சரணம் துவாம் பிரபன்னோஸ்மி, தேவரியருடைய திருவடிகளையே உபாயமாய் சரணமாய் பற்றி இருக்கிற பிரபன்னனாக இருக்கிறேன். பிரணதார்த்திகர அச்சுத, பிரணதர்கள் பெருமான் திருவடி பணிந்தவர்கள், ஆர்த்தி அவர்களுடைய உள்ள துடிப்பு, ஆர்த்திகர அந்த துடிப்பையெல்லாம் போக்கக்கூடியவரே, அச்சுத நழுவுதல் இல்லாதவனே, தன் திருவடிகளை பற்றினவன ஒரு நாளும் நழுவ விடாதவனே, பிரணதர்களுடைய ஆர்த்தியை போக்கக்கூடியவரே, தாமரை கண்கள் படைத்தவரே, பெருந்தேவி தாயாருக்கு கேள்வனே, காஞ்சியிலே ஹஸ்திகிரிக்கு மேல சேவை சாதிப்பவனே, நமக்கு வேறு புகலிடம் இல்லை, உன்னை நமஸ்கரிக்கிறோம், உன்னுடைய 2 திருவடி தாமரைகளையே புகழாக பற்றி கொள்ளுகிறோம். சம்சாரம் என்னும் பெரிய காட்டிலே, திக்கு தெரியாத காட்டில் மறுகாந்தாரம்ங்கிற பாலவனத்திலே சிரமப்பட்டு போயிருக்கிறேன். இந்த பாலவனத்திலிருந்து வெளியில் வருவதற்கு வழியும் தெரியவில்லை. ஓர் பக்கத்தில் புலன்கள், மற்றொரு பக்கம் மனது, மற்றொரு பக்கம் உற்றார்கள் உறவினர்கள், இன்னொரு பக்கம் சம்சாரம்ங்கிற பெரிய ஆழம் தெரியாத சமுத்திரம், மற்றொரு பக்கத்திலிருந்து ஏதேதோ ராட்சச யக்ஷர்களை போல இருக்கக்கூடிய நம்மிடத்தில் இருக்கிற காமக்ரோதம் முதலானவர்கள், அகங்காரம், மமக்காரம், சுவாதந்திரியாபிமானம், ஸ்வரக்ஷணத்தில் என்னையே ரட்சிக்கணும்னு நினைவு, என்னென்னமோ என்னிடத்துல மண்டி கிடக்கக்கூடிய, உயர் குலத்தில் பிறந்தேன், உயர் படிப்பு படித்தேன், உயர் அழகோடு இருக்கேன், பணக்காரன், இது இத்தனை நம்ம ரொம்ப வாட்டுகிறது. இதிலிருந்து எப்படி வெளியில போறதுங்கிறது நமக்கு தெரியலே. சரணந்தாம் பிரபன்னோஸ்மி, தேவரீர் திருவடிகள் ஒண்ணுதான் நம்ம இந்த சம்சாரத்தில் இருந்து வெளியே இழுத்து விட போகிறதுங்கிற ஒரே நம்பிக்கையோட பிரார்த்திக்கிறோம். தெய்வீஹேஷா குணமயி மம்மாயா துரத்தையா மாமேவைய பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே. இந்த மாயாகிற ஜகத்தை சம்சாரத்திலிருந்து கடக்கணும்னால் என் திருவடிகளை பற்றுவது ஒண்ணுதான் வழின்னு அன்னைக்கு பகவன்னு சொன்னீர். அந்த கீதாச்சாரியனாகவே உம்மை நினைத்து கொண்டு தேவப்பெருமாளே, திருவடிகளையே சரணமாக பற்றுகிறோம், ரட்சித்தருள்வீர் என்று தொடங்கினார்.